ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஒரு டே இன் மை லைஃப் எல்லாம் வித் மை கிச்சன் மேக் ஓவர், அப்புறம் நான் என்ன சரவணா ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் மதுரையில் இருக்க சரவணா சிவரத்னம் மாட்டுத்தாவணி பிரான்ச் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நான் என்னோட 2வது பொண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாமே 50-53 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஃப்ராக் வாங்கியிருந்தேன். அப்புறம் டாய்ஸில் கூட நிறைய காம்போ பேக்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப க்யூட் பிரிண்ட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ராக் தான் வாங்கியிருந்தேன். இந்த மஸ்டர்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எல்லோ வாங்கியிருக்கிறது தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த மஸ்டர்ட் கலர் வேறு வாங்கிட்டேன். ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது வாங்கியிருக்கலாமோ அது வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. இந்த பேர்ட் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கிங் பேர்டு இது ஆனால் சரவணாஸில் வாங்கல. நான் எப்போயும் க்ராசரி ஷாப் பண்ணுற அந்த ஷாப்பில் என்ன நியூ அரைவல் வந்தாலும் நம்மளை கூப்பிட்டு காமிச்சிருவாங்க. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். இந்த டாய்ஸு கூட காம்போ பேக்காக வந்தது. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் செட் ஆஃப் 3 ஒரு பேக்கில் இருந்தது. அப்புறம் ஸ்டாக்கர் பார்த்திங்கன்னா 1+1 ஆஃபரில் இருந்தது. இதோட ப்ரைஸ் 15 நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல டீல் இருந்தனால இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பப்பட் வாங்கியிருந்தேன். இதை நான் லாஸ்ட் டைமே பார்த்து வச்சுருந்தேன். பார்த்தா ஒரே ஒரு பீஸ் தான் இது இருந்தது. நம்ம பேபிஸ்க்கு ஊட்டும் போது கையில் இந்த ஃபிங்கர் பப்பட்ஸ் மாட்டிட்டு அவங்கள நம்ம டைவர்ட் பண்ணி ஊட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் சாக்ஸ் கூட பேபி சாக்ஸ் கூட ரொம்ப டீல் இருந்தது. அது கூட பேக் ஆஃப் 2 77 எவ்வளவோ நினைக்கிறேன். ஸோ இதில் ப்ரைஸ் கூட எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த சாக்ஸில் பார்த்திங்கன்னா அடியில் அந்த பிரிண்ட்ஸ் இருக்கும். அப்போ பேபிக்கு ஸ்லிப் ஆகாமல் நம்ம ஷூ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் கிச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிங்க் ஏரியா ரொம்ப அந்த ஹாட் வாட்டரோட ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு எப்படி போக வைக்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்களோட வீடியோவில் தான் நான் அதை பார்த்துருந்தேன். பார்த்தா அவங்க நிறைய அந்த ஃபோம் ஷீட்ஸ் வாங்கி ஒட்டியிருந்தாங்க. ஸோ அது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அதை ஆர்டர் போட்டேன். அது காம்போ பேக் ஆஃப் 3 200 சம்திங் தான் இருந்தது. ஸோ அது இந்த கலரே மேட்ச் ஆகிற மாதிரி ஆஷ் கலர்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நான். ஸோ இதை தான் இன்றைக்கி மேக் ஓவர் பண்ண போகிறோம். நானும் ஆசிட்லாம் போட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போகிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் ஆசிட் போட்டோடனே சிங்க்கு கூட நம்ம சில்வர் சிங்க்குன்றனால அதுவும் கூட டேமேஜ் ஆயிடுது. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட் ஃபினிஷ் கொடுத்துச்சு இது. நெக்ஸ்ட் அந்த சிங்க் ஏரியாவே புதுசான மாதிரி இருந்தது. என்னோடய சிங்க்கு சுற்றிலும் கூட நான் ஒரு ஷீட் வாங்கி ஒட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து சிங்கையும் நான் அடுத்த வீடியோவில் மேக் ஓவர் பண்ணுறதும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இங்கே மரியம்னு ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அடுத்த தடவை நான் அங்கே போகும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டு வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்புறம் இந்த குட்டி பானை செட்டு கூட ஒரு எங்கே வாங்கியிருந்தேன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபேன்சி ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த செஃப் இந்த டூத் பிக் ஹோல்டர் இந்த செஃப்பு இது மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அந்த கார்னர் ஸ்டாண்டை இப்போ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷ் இருந்துச்சு. எனக்கு இதை வீடியோவில் காமிக்கும் போதெல்லாம் ஐயோ
எல்லாரும் இன்னும் இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்கன்னு தான் நினச்சிருப்பாங்க, நீங்களே நினச்சிருப்பீங்க. இப்போ ஆயில் பாட்டில்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எனக்கு இப்போ தான் என் கிச்சனை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லுக்கில் பார்க்குற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அது நல்லா அந்த வாலோடையும் சிங்க் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸி தான் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்நாக் கேபினெட்டு, ஸ்நாக்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட வாஷ் பேஷன் இருக்க ஏரியா. இதுக்கு பக்கத்தில் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் ஒவ்வொன்றையும் தேடுற மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து தலை சீவுறது எல்லாமே இங்கே தான். ஸோ இங்கே ஒரு ஆர்கனைசர் எனக்கு அதுக்கு அடியில் கேபினெட் எதுவும் இல்லாதனால ஒவ்வொரு தடவையும் பெட்ரூமில் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஈவன் ஒரு அவசரத்துக்கு ஒரு தலை சீவுறோம் அப்படின்னாலும். ஸோ அந்த ஏரியா வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் மீஷோவில். எப்பயுமே வாஷ் பேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வச்சு அதில் சோப் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் அது வந்து தீந்தோனையே நம்ம வந்து அடுத்தது வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் ஷார்ட்ஸில் கூட இதை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ரிவ்யூ. பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரேக்கில் ஃபுல்லாக ஹேர் ப்ரஷஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் போனால் கொடுப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த குட்டி குட்டி சோப்ஸ் அண்ட் ஷாம்பூ. இது வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. மாய்ஸ்சரைசிங் லோஷன், அதுக்கப்புறம் ஷாம்பூஸ், குட்டி குட்டி சோப்பு அதெல்லாமே நிறைய கொண்டு வருவாங்க ஹோட்டல்ஸில் கொடுக்கறது. ஸோ அதெல்லாமே நான் வந்து இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி இந்த வாஷ் ஏரியாவில் தான் அது மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன். ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேபி மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு அவசரத்துக்கு தேவையான மினி பேக் பவுடர்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சுருப்பேன். டூத் பவுடர். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா டவல்ஸ், கிச்சன் டவல்ஸ் அண்ட் நம்ம வாஷ் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கான டவல்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செரமிக் பாட்ஸ் அண்ட் நம்ம சர்விங் பவுல்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இது கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி 10 years பேக்குக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 6 rupeesனு வாங்கினேன். அப்போ இருந்தே எனக்கு ஒரு இந்த க்ராக்கரி ஐட்டம் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். இந்த செரமிக் ஐட்டம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். அதில் நிறைய தொலைச்சிட்டேன் நம்ம ஒவ்வொரு வீடியோ ஷிஃப்ட் ஆகி வரும்போது. இப்போ என்கிட்ட பேலன்ஸில் இருக்கிறது வந்து இது ரெண்டும் தான். இது வந்து 12 rupeesன்னு நான் வாங்கினேன். எனக்கு இன்னும் கூட அந்த ரேட் வந்து ஞாபகம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டில் வாங்கின ஒரு சர்விங் பிளாட்டர். அதுக்கப்புறம் இதுவும் மீஷோவில் வாங்கின ஒரு காம்போ பேக்கான பவுல்ஸ் தான் வித் லிட்டோட வருது. இதுவும் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு மேலே இருக்கும். அப்புறம் இது நீங்கள் என்னோட ரெசிபி வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மண் பவுல் எல்லாமே. இதுவும் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி கடுகு சீரகம்லாம் வச்சு காமிச்சிருப்பேன் ஒரு ரெசிபிக்கு. இது வெறும் 1 rupeeன்னு வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்போயுமே குட்டி குட்டியாக இருக்க திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மண்ணில், நெக்ஸ்ட்டு இந்த சொப்பு ஜாமானில்,
அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி குட்டி திங்ஸு பார்க்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இன்னும் அந்த க்ரேஸ் இருக்குது, எனக்கு வாங்கிடுவேன் நான். ஸோ இப்படி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னோடய டிஷ் வாஷர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய டைனிங் ஏரியா. இந்த பிளான்ட் கூட நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். இது நம்மளோட ஃபிஷ் டைனிங் டேபிளில் போய் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோஸ்டர் கூட நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நான் எந்தெந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் வாங்கியிருக்கனோ அதோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் என்னோடய டைனிங் டேபிளை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜெல்லாம் நான் ரொம்ப நீட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா பேனாசோனிக் பிராண்ட் உள்ளது. 249 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ மீட் இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நம்ம டைசன் டஃபியோட இது தான். இது வந்து நான் பல்காக சண்டே வாங்கி எல்லாத்தையும் பிரித்து ஒரு அந்த வாரத்துக்கு தேவையான சிக்கன் பீசஸ்லாம் வந்து நான் ஒரு 6 பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். டெய்லி ஒரு பாக்ஸாக எடுத்து அதுங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் என்னோடய கிச்சன் டூரில் நான் என்னோடய க்ராக்கரி கேபினெட்லாம் வந்து சரியாக காமிச்சிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் என்னோடய க்ராக்கரி கேபினெட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ராக்கரி கேபினெட்டில் இருக்க ஒவ்வொரு திங்குமே வந்து நான் ரொம்ப யோசித்து அது அஃபோர்டபுளாக இருக்கான ஆஃபருக்காக வெயிட் பண்ணி அப்படி சேர்த்த ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏர்டைட் பவுல் கூட என் ஃபஸ்ட் பேபி பிறந்தப்போ நான் வந்து வாங்கியிருந்தது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெமரபிள் ஸ்டோரி தான். அவளுக்கு அதில் வச்சு தான் நான் நிறைய நாள் ஊட்டியிருக்கேன். ஸோ அதை நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் டிமார்ட்டில் ஷாப் பண்ணது உங்களுக்கு அந்த ஷாப்பிங் வ்ளாகில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். இது வந்து ஒரு கிஃப்டாக வந்தது, செட் ஆஃப் 6 பவுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் அப்போது எனக்கு எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிஃப்ட் பண்ணது. ஸோ மோஸ்ட்லி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இன்ன வரைக்கும் அதை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக மற்ற ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணுறனோ இல்லையோ, இந்த க்ராக்கரி திங்ஸ் வந்து நான் ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி தான் ஒவ்வொரு வீடும் ஷிஃப்ட் பண்ணும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி தான் நான் வந்து அதை நம்பி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். நானாக பேக் பண்ணி அதை தனியாக காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓன் ஹவுஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் என்னோடய ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வந்து ஒவ்வொரு க்ராக்கரி ஐட்டம்ஸ்க்கும் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூன் ஆர்கனைசர் கூட நான் வந்து நம்ம டெம்பிள் சிட்டியில் நான் முன்னாடி வ்ளாக்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், அங்கே வாங்கினது அது. இப்படி தான் இருக்குது என்னோடய க்ராக்கரி கேபினெட்டு. ஸோ இதில் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இருக்கும் இந்த ஜாடி நான் வாங்கி, வித் லிட்டோட வருது. இன்னொரு இது 2 பேராக வாங்கினேன் நான். இன்னொன்று வந்து நம்ம உட்டன் ஸ்பேட்லாஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிம்மி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.